ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வாங்கி இட்லியோட சாம்பார் சாப்பிட்டாச்சு. இப்போ அப்படியே போயிட்டு நான் மீன் வாங்கிட்டு வந்தேன். இது இப்போ மீன் தடை காலம் அப்படிங்கிறதுனால மீன் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் விற்கிது. அதுவும் இங்கே தாம்பரத்தில் சென்னையில் பார்த்திங்கன்னா இது ஒரு 50 ரூபாய்க்கு சாலை வாங்கிட்டு வந்தேன். கொடுக்கவே மாட்டாங்க, எதுவும் கொடுத்தாங்க. ஒரு 1 3 3 6 ஒரு 7 7 10 11 மீன் வந்திருக்கு. குட்டி குட்டியாக அவ்வளோதான். அது 50 ரூபான்னு கொடுத்தாங்க. இது இறாவும் ரொம்ப விலை, ஒரு 100 ரூபாய்க்கு கேட்டதுக்கே இவ்வளோ தான் வந்தது. கொஞ்சம் பெரிய இறா. இப்போ இதை உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மசாலா போட்டு வறுக்க வச்சுக்கலாம். இதை குழம்புக்கு வச்சுக்கலாம். வெண்டைக்காய் வச்சுருக்கேன், கட் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணிக்கலாம். இங்கே ரைஸ் இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன் குக்கரில். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா 12 சமையல் எல்லாமே முடிச்சிட்டேன். பார்த்திங்களா, ரைஸ் வடித்து வச்சுட்டேன். அடுத்து இங்கே சாலை மீன் மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். அது சூப்பராக இருக்கும். பாதி முருங்கைக்காய் ஒரு பாதி மாங்காய் போட்டு குழம்பு. அடுத்து இங்கே இறாவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வெண்டைக்காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ரசம் இருக்குது, அதே வச்சுருக்கேன். மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தோசை சுடணும். தோசை சுட்டு வச்சு டின்னர் பாக்ஸுக்கு வைக்கணும். உங்கள் வீட்டில் லஞ்ச் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை, எங்கள் வீட்டில் ஏசி ஃபுல்லாக ரிப்பேர் ஆகி டெட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. நேற்று கழட்டி வச்சுட்டாங்க. புதுசாக நேற்று புக் பண்ணியிருக்கோம். அது இன்ஸ்டால் பண்ண ஆள் வரணும். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிஷியன் வேறு செக்கப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, லைன் வரல அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இதுக்காக வெயிட்டிங்கில் இன்றைக்கி ஒரே அல்லெல்லாம் போயிடுச்சு. இங்கே தோசை சுட்டுட்டு எறா தொக்கு வெண்டைக்காய் பொரியல் வச்சுட்டேன். இங்கே என் பையனுக்கு 3 தோசையும் எறாவும் இதுவும் வச்சாச்சு. மாம்பழம் வச்சுட்டேன். கீழே வெண்டைக்காய் பொரியலுமே கொஞ்சம் வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி 2:20 ஆகுது. கொஞ்சம் எதாவது சொன்னோன்னே ஏசி வேலை, அந்த வேலை, இந்த வேலை, அதெல்லாம் கொஞ்சம் இதுக்கோ பார்த்துன்னு ஏசி ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. வாங்கிட்டு இறங்கியிருக்கு, அவ்வளோதான். இப்போ சாப்பிட போகிறேன். மீன் குழம்பு ஊற்றிருக்கேன், சாலை மீன் குழம்பு. அதுக்கப்புறம் இது என்னப்பா, வெண்டைக்காய் பொரியலும் மாம்பழம் வச்சுருக்கேன். சாப்பிட போகிற போய் மீன் குழம்பு பிசைஞ்சு இப்போ ஒரு வாய் சாப்பிட்டேன். நல்லா தான் இருக்குது மீன் குழம்பு. மாங்காயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லாவே இருக்குது. சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சு இன்றைக்கி அப்படிங்கிறத சொல்லுங்கள். நல்லா இருக்குது மீன். சாலை மீன் எப்போவுமே குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வறுத்தது தான் நல்லா இருக்குவாங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் பிடிக்கும். ஏன்னா முள் தெரியாது, சாஃப்டாக இருக்கும். வறுத்ததில் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும் வாய்க்குள்ளே. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடலாம்.